ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆயுர்வேதிக் வலி நிவாரணி தான் நம்ம பார்க்க போகிறோம். கடைகளில் வாங்குகிற வலி நிவாரணியில் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும், அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் நம்ம இதை வீட்டிலேயே செய்யும் பொழுது ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் கெமிக்கல் இல்லாமல் நம்ம சார்ந்தவங்களுக்கு நம்ம ஒரு பெயின் ரிலீஃப் பாம் செஞ்சு கொடுக்கலாம். இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்னா, பீ வேக்ஸ், இன்ஃப்யூஸ்ட் ஆயில், கோகனட் ஆயில், கேஸ்டர்ட் ஆயில், பட்டை, கிராம்பு, பெப்பர் பவுடராக பண்ணிக்கணும். அதே மாதிரி மஞ்சள், எசென்ஷியல் ஆயிலில் என்னென்ன ஆயில்னால் பெப்பர்மெண்ட் ஆயில், ஈக்குவலிப்டஸ் ஆயில், கிராம்பு எண்ணெய், பட்டை எண்ணெய், லெமன் கிராஸ் எண்ணெய், இது எல்லாமே சேர்த்து ஒரு 10 கிராம் நம்மளுக்கு தேவைப்படும். பிறகு இந்த பெயின் ரிலீஃப் பாமை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர். ஃபஸ்ட்டு பீ வேக்ஸும் ஆயில்னு சொல்லும்போது இந்த இன்ஃப்யூஸ்ட் ஆயில், கோகனட் ஆயில், கேஸ்டர்ட் ஆயில் சேர்த்து 20 கிராம் எடுக்கிறோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிறகு பட்டை, கிராம்பு, பெப்பர், டர்மரிக் இதெல்லாம் போட்டு அரைச்சி அந்த பொடியை அந்த லிக்விடில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டபுள் பாய்லர் பண்ணதுமே கொஞ்ச நேரத்துலேயே அது சாலிடிஃபை ஆகிடும். அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 10 ml அந்த அளவுக்கு எடுத்து அதில் போட்டுக்கோங்க. மென்தால் கிறிஸ்டல் இருந்துச்சுன்னா அதையும் ஒரு 0.6 கிராம்ஸ் அளவுக்கு போட்டுக்கலாம். பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். இது எல்லாமே வலி நிவாரணி தான். போட்டு ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கோங்க. இது ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமையே உங்களுக்கு ஒரு 2 to 3 months வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லபடியாக இருக்கும். இது வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லோருமே யூஸ் பண்ணலாம். குழந்தைகளுக்கு தவிர்த்துருங்க, ஏன்னா இதில் நம்ம எசென்ஷியல் ஆயில் அதிகப்படியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குழந்தைகளுக்கு இது போடும்பொழுது ஸ்கின்ல ரேஷஸ் வரும். பெரியவங்களுக்கு கண்டிப்பாக இது மூட்டு வலி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்ததோ நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.